ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபன் கேமர்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா இந்த நிறைய பேர் புதுசாக பிசி வாங்கியிருப்பீங்க, நிறையா புதுசாக லேப்டாப்லாம் வாங்கியிருப்பீங்க. இந்த புதுசாக நியூ பிசி லேப்டாப் யூஸ் பண்ணுற யூஸருக்கு எப்படி பிசியில் இருக்க ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் தெரியாது. அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது என்னென்னா எமோஜி. அந்த எமோஜி என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கீபோர்டில் இல்லாட்டி உங்களுடைய டிஃபால்ட் உங்களுடைய கீபோர்ட்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதுலேயே எமோஜி அனுப்புறதுக்கான இது இருக்கும். பட் பிசியில் நீங்கள் எப்படி எமோஜி அனுப்புறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸில் இருக்க டிஃபால்ட்டான நோட் பேடு. இப்போ இந்த நோட் பேடில் விண்டோஸ் கீ அந்தாச்சும் விண்டோஸ் பண்ண போடுறதுல அது ப்ளஸ் டாட் அழுத்திக்கோங்க. விண்டோஸ் கீ ப்ளஸ் டாட் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் வரும். இதில் நீங்கள் உங்களுடைய பிடிச்ச எமோஜி என்ன வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா எமோஜியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது நோட் பேடுன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வருது. பட் நீங்கள் நார்மலாக ஏதாச்சும் கூகுளில் இந்த வாட்ஸ்அப் வெப் அதிலலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான எமோஜி வரும். ஓகே கைஸ், இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது என்னன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் எழுதுறீங்க. இதை ஒரு இடத்துல நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணனா Ctrl+A, அதுக்கப்புறம் Ctrl+C, அதுக்கப்புறம் Ctrl+V இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டே போவீங்க. இதே மாதிரி நிறையா எழுதுறீங்க, என்னென்னமோ எழுதுறீங்க. இதெல்லாம் நம்ம எப்படி ஒரே இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இது நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம எப்படி ஹிஸ்டோரியா மல்டிபிள் டெக்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுடைய விண்டோஸ் ப்ளஸ் வி அழுத்திக்கோங்க. விண்டோஸ் கீ ப்ளஸ் வி அழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுடைய இது சேவ் ஆகிருக்கும். நீங்கள் என்னென்னலாம் காப்பி பண்ணியிருக்கீங்களோ. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்களா, இங்கே டர்ன் ஆன் அந்த மாதிரி ஒரு இது கேட்கும். உங்களோட பேக்கப் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் பின் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டெலீட்டும் பண்ணிக்கலாம், கிளியர் ஆலும் பண்ணிக்கலாம். செகண்டாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்னன்னா எப்படி நம்மளோட விண்டோஸில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது நம்ம மூணாவதாக பார்க்க போகிறோம். அது எப்படி எடுக்குன்னா உங்களோட விண்டோஸ்லேயே இருக்க டிஃபால்ட்டான ஃபியூச்சர் விண்டோஸ் பட்டன் ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் எஸ் அழுத்திக்கோங்க. அப்படி எஸ் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு தேவையான போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். அது கேப்சர் ஆயிரும். இப்போ அந்த கேப்சர் பண்ணி நம்ம எங்கே போய் எடுக்கணும்னா இந்த இந்த இதை இங்கே இருக்கு பாருங்கள், இது குயிக் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். நம்ம இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்னிப் ஸ்கெட்சு அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ட்ராயிங் வேணாலும் நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதை அழிக்கணும்னாலும் அழிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் இதை சேவும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் காப்பியும் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை காப்பியும் பண்ணிக்கலாம், சேவும் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா இப்போ நீங்கள் நார்மலாக விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக் ஆக்சஸ் தான் ஓப்பன் ஆகும். இப்போ வரீங்க, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குயிக் ஆக்சஸில் தான் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் இப்போது சேஞ்ச் பண்ணலாம். உங்களோட டிஸ்பிசிக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுடைய டாப்பில் வியூக்கு போய்க்கோங்க. இந்த வியூன்ற டேப்பில் ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க. வியூன்ற டேப்பில் இதில் ஓப்பன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் 2ன்னு இருக்குது. இது குயிக் ஆக்சஸ் சேஞ்ச் பண்ணி டிஸ்பிசி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஸ்பிசி சேஞ்ச் பண்ணி அப்ளை மட்டும் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஸ்பிசியில் ஓப்பன் ஆகும். கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னென்னா உங்களுடைய ஃபைலோடைய ஐக்கானை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா எக்ஸாம்பிள் இப்போ காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நிறையா ஃபைலோடைய ஐக்கான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு நியூ ஃபோல்டர் சும்மா கிளிக் பண்ணுறேன்.
இப்போ வந்து இந்த ஃபோல்டர் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய்க்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸில் வந்து கஸ்டமைசேஷன் போய்க்கோங்க. கஸ்டமைஸ் போயிட்டு சேஞ்ச் ஐகான் இருக்கும். இங்கே சேஞ்ச் ஐகான்னு அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டிஃபால்ட்டாக இருக்க ஏதாச்சும் ஒரு ஐகான் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ப்ரௌசர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுருப்பீங்கள்ல ஒரு ஐகான். நான் வந்து ஐகான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. இது வந்து ஐகான்ற ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் வச்சுருப்பீங்களா ஒரு சில ஐகான், அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு ஐகான் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து இந்த டிஸ்கார்டோடைய ஐகான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த நியூ ஃபோல்டரோட ஐகான் வந்து மாறிச்சு பாருங்கள். டிஸ்கார்ட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஐகான் பிடிக்கலனா வந்து இந்த திரும்பியும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய்க்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு கஸ்டமைஸ்குள்ளே போய்க்கோங்க. இப்போ வந்து சேஞ்ச் ஃபைல் ஐகான் கொடுங்க. இதில் வந்து திருப்பியும் ஃபோல்டரையே செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஃபோல்டர் ஐகானுக்கு மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபைல் ஐக்கானை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஃபியூச்சர் என்னென்னா வந்து இப்போது எக்ஸாம்பிள் வந்து நான் ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு இது வந்து ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், நம்ம வந்து பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து சாங் மட்டும் கேட்க மாட்டீங்க, யூடியூப் அந்த மாதிரி நிறையா இது வந்து கேட்பீங்க. அப்போ வந்து எல்லா ஆப்ஸோடைய அந்த சவுண்டையும் அப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்களுடைய டாஸ்க் பாரில் வந்து இந்த மாதிரி அப்பேற மாதிரி ஒரு இது இருக்கும். இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஹெட்ஃபோன்ஸ்னு இருக்கா, இந்த ஸ்பீக்கர் ஐகான் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஓப்பன் வால்யூம் மிக்சர் இருக்கும். அந்த வால்யூம் மிக்சர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஆப்போடைய இதையும் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்மியாக வேணால் கம்மியாக கூட பண்ணிக்கலாம். இல்லாட்டி எனக்கு வந்து டிஸ்கார்டோடைய சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக வேணால் அதை கூட நம்ம கம்மியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆப்போட சவுண்டையும் வந்து நீங்கள் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி உங்களுடைய இதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன் அந்த மாதிரி. ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறது வந்து உங்களுடைய பிசியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணும்போது உங்களோட பிசி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பிசி வந்து ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, இப்போது நீங்கள் தான் புதுசாக நிறையா பிசி வாங்கியிருக்கீங்க, அதில் நிறையா ஆப்ஸ்லாம் ஏற்றிருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஸ்லாம் ஏற்றினதுக்கப்புறம் நீங்கள் பிசி வந்து ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்புமே தானாகவே ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பிசி வந்து ரீஸ்டார்ட் பண்ணோன்னே அதை வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுனா வந்து இந்த டாஸ்க் பாரில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து போனீங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்ட் அப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த ஸ்டார்ட் அப் என்ற இந்த இதுக்குள்ளே வந்து வந்துக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு நிறைய இது வந்து ஆனில் இருக்கும். இந்த நிறைய ஆனில் இருக்கிறத வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடணும். அதை கிளிக் பண்ணி இங்கே இன்னாபிள்னு இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி வந்து டிசேபிளில் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்து டிசேபிள்னு காமிக்கும். அது டிசேபிள் கொடுத்தீங்கன்னா இனிமேல் வந்து உங்களுடைய ஸ்டார்ட் அப் பண்ணும்போது உங்களுடைய பிசியில் வந்து எதுவுமே ஆட்டோவாக ஓப்பன் ஆகாது. ஸோ இப்படி ஓப்பன் ஆகாமல் இருக்கிறது வந்து உங்களுடைய பிசி பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னென்னா வந்து நம்மளுடைய கர்சர் இருக்குல்ல. இப்போ வந்து நான் அப்படியே என்னோட கர்சர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் எதுவுமே யூஸ் பண்ணல. நம்மளோட விண்டோஸில் இருக்க டிஃபால்ட் ஒரு ஃபியூச்சர் தான் யூஸ் பண்ணி என்னோடய கர்சரை வந்து நான் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கர்சர் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து செட்டிங்குள்ளே போய்க்கிறேன். செட்டிங்குள்ளே போனீங்கன்னா ஈஸி ஆஃப் ஆக்சஸ்ன்னு ஒரு இது இருக்கா, இந்த செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. இந்த செட்டிங்குள்ளே போனீங்கன்னா மவுஸ் பாயிண்டர் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்குள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கர்சருடைய சைஸை வந்து எவ்வளோ ஏற்றணும் உங்களுக்கு வந்து அது எல்லாமே இருக்கும். உங்களுடைய மவுஸ் கர்சருடைய சைஸ் எவ்வளோ ஏற்றணும் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக இருக்கணுமா, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கணுமா, இல்லாட்டி இந்த மாதிரி கலண்டு இருக்கணுமா,
எல்லாத்தையும் உங்களுடைய கஸ்டம் கலர் கூட நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். இங்கே கூட உங்களோட கஸ்டம் கலர் வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே இப்படி வந்து நீங்கள் உங்களுடைய மவுஸோடைய இதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச். ஓகே கைஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம். ஏதாச்சும் இப்போ வந்து க்ரோம்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, இல்லாட்டி டிஸ்கார்ட்லேருந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த டேப்குள்ளே போய்க்கோங்க. இதில் போய்ட்டு மேலே உங்களுக்கு வந்து மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செட்டிங் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஆப்லலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வேணும், எந்தெந்த ஆப்லலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆட்டோ பேயில் வந்து நோட்டிஃபிகேஷன் வேணான்னா ஆஃப் பண்ணிக்கோங்க, வேணும்னா வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னா வந்து விண்டோஸில் இருக்க காட் மோடு. அந்த காட் மோட் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூன்னு இருக்கும். அந்த நியூவில் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டர் வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நேம் தரேன், அந்த மாதிரி இந்த ஃபோல்டர் வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. அப்படி ரீநேம் பண்ணி என்டர் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிரும் ஐகான் எல்லாமே. இதுக்குள்ளே என்டர் ஆனிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து விண்டோஸோடைய காட் மோட். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோ வந்து யார்கிட்டயாச்சும் ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. Guys, bye. See you in a new video. Bye, guys.